வேதாந்த டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 24/10/2025 ஐப்பசி மாதம் 7ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலனை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷ ராசிக்கு. நாள் முழுவதும் சந்திராஷ்டிரம் இருந்தாலும் அதிச்சாரத்தில் குரு பார்வையால் ஒரு குறையும் கிடையாது. தொழில் நிமித்தமாக அதிகமான அலைச்சல்கள் காணப்பட்டாலும் வருமானத்திற்கும் அனுகூலங்கள் காணப்படும். நீண்ட நாட்களாக வராத பணங்கள் வருவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் காணப்படும். எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படும். இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்கள். குடும்பத்தில் துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் கோபதாபம் இல்லாமல் இருப்பது அனுகூலமும் சந்தோஷத்தை தரும். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறுவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் நம்பிக்கை ஏற்படுத்தும். இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறும். வியாபாரத்தில் காணப்பட்டிருந்த பிரச்சனைகள் பெரிய அளவுக்கு தீர்வை தருவதற்குண்டான நல்ல காலகட்டம் காணப்படும். வழக்குகள் வெற்றிகளை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். பழைய கடன்கள் வசூலாவதற்குண்டான முயற்சி வெற்றி திருவினையாக்கும். தொழில் ரீதியாக அனுகூலங்கள் காணப்படும். எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படும். மனதில் இருந்த பாரங்கள் குறையும். வராத பணங்கள் வரக்கூடிய பிராப்தம் ஏற்படும். இடமாற்றத்திற்கு உண்டான அனுகூலமான அமைப்பு. பயணங்கள் வெற்றிகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நல்ல காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். தொழிலமைப்பு அனுகூலத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தி தரும். தீர்வான அமைப்பு அனுகூலமான சூழ்நிலை ஏற்படும். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வருவது ஆச்சரியத்தக்க முன்னேற்றத்தை தரும். இழுபறியாக இருந்த நிலைமைகள் மாறும். பிள்ளைகள் விஷயம் அனுகூலம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். தொடர்ச்சியாக இருந்த மனத்தாங்கல்கள் கஷ்டங்கள் தீர்வதற்குண்டான அனுகூலமும் ஏற்றமும் நம்பிக்கை ஏற்படுத்தும். உத்தியோகத்தில் அனுகூலங்கள் நிச்சயமாக காணப்படக்கூடிய நல்ல காலகட்டம். நீண்ட நாட்களாக இருந்த சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி. தாய்வழி உறவு தந்தை வழி உறவுடன் மனமிட்டு பேசுவது ஏற்றம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். தைரியத்துடன் முன்னோக்கி செல்லக்கூடிய காலகட்டம். தொழில் ரீதியாக பயணங்கள் வரவேற்கத்தக்க பயணமாக காணப்படுகிறது. இடமாற்றத்திற்கு உத்வேகத்தை பெறக்கூடிய அமைப்பு. வியாபாரத்தில் அனுகூலங்கள் நிச்சயமாக காணப்படக்கூடிய நல்ல காலகட்டம். எடுத்த காரியத்தில் ஜெயம் நம்பிக்கை ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். உத்தியோகத்தில் டக்கென்று எடுத்த காரியங்கள் அனுகூலத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் லாபமும் அனுகூலமும் காணப்படக்கூடிய நல்ல காலகட்டம். கொடுத்த வாக்கை காப்பாற்றலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். கண்டிப்பாக பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலமும் சந்தோஷமும் குடும்பத்தில் பொது உறவுகளுக்கு உண்டான ஏற்றத்தையும் பெறக்கூடிய அமைப்பு. சுபகாரியத்தில் இருந்த சிக்கல்கள் தீரக்கூடிய நல்ல காலகட்டம். ரொம்ப நாட்களாக இல்லாத தைரியம் எல்லாவற்றையும் சமாளித்து கொள்ளலாம் என்ற நம்பிக்கை ஏற்படக்கூடிய அனுகூலமான அமைப்பை பெற்றுத்தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள்.
சுபவிரய பிராப்தம். வரவுக்கு மீறிய செலவுகள் காணப்பட்டாலும் சந்தோஷமும் அனுகூலமும் ஏற்றமும் ஏற்படும். தொடர்ச்சியாக இருந்த மனத்தாங்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். உத்தியோகத்தில் நம்பிக்கையும் அனுகூலத்தையும் பெறுவீர்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். தொழில் ரீதியாக அனுகூலமும் சந்தோஷமும் மிகப்பெரிய ஏற்றத்தையும் நம்பிக்கையும் பெறுவார்கள். லாபத்தின் அளவு பன்மடங்காக உயரக்கூடிய அமைப்பு பெற்றுத்தரும். உத்தியோகத்தில் இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட எடுக்க காரியங்களும் முடிவுகளும் டக்குன்று அற்புதமான அமைப்பையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். உத்தியோக ரீதியாக அனுகூலங்கள் பிராப்தங்கள் காணப்படும். இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய நல்ல காலகட்டம். தொடர்ச்சியாக இருந்த மனத்தாங்கல்கள் தீரக்கூடிய அமைப்பு. தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தி கொடுக்கும். புதிய முயற்சிகள் அனுகூலத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தக்கூடிய நல்ல காலகட்டம். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.